வணக்கங்க. என்னுடைய கோல்ட் சேவிங் ஸ்டோரி பார்க்கலாங்களா? லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி நான் எப்படி தங்கத்தை சேவ் பண்ணேன்ற ஸ்டோரியை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. நான் 2013 கவர்மெண்ட் ஜாபில் ஜாயின் பண்ணேன். என்னுடைய ஆஃபீஸர் மேம் என்கிட்ட, "உனக்கு சம்பளத்தை தவிர எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிற இன்க்ரிமெண்ட், டிஏ அரியர், சரண்டர் அமௌண்ட் இதெல்லாம் வரும்போது கோல்ட் காயின் வாங்குமா" அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் அதே போல தான் தங்கத்தை சேவ் பண்ணதா என்கிட்ட சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை ஆரம்பிச்சது. நாமளும் அவங்கள மாரி தங்கத்தை சேர்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அவங்க வாரம் வாரம் அடிக்கடி அவங்களுடைய ஆக்சஸரீஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது ஒரு விமனா எனக்கு அவங்கள பார்த்துட்டு இன்றைக்கி இந்த வாரம் என்ன போட்டுட்டு வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறினாங்க. நம்மளும் அவங்கள மாதிரி நிறைய கோல்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துச்சு மனசுக்குள்ளே. எனக்கு அந்த மாதம் சரண்டர் அமௌண்ட்டு கிடச்சிச்சு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு 3 கிராமில் ஒரு தோடு வாங்கினேங்க. தோடு வாங்கிட்டு நம்ம நகை கடைக்கு போனாவே நகை கடையில் வேலை செய்கிறவங்கள நம்மளைய கோல்டு சீட்டு சேர சொல்லி கம்பல் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி என்ன அந்த கடையில் சீட்டு சேர சொல்லி கம்பல் பண்ணாங்க. மாதம் 2000 போட்டிருந்தேன். அந்த சீட்டு எப்படின்னா குலுக்கல் ஸ்கீம் இருந்துச்சு. அதாவது 11 மாதம் ஸ்கீமு. இதில் உங்கள் மாதம் மாதம் குலுக்கல் நடக்கும். அதில் உங்கள் பேர் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்தராக இருக்கிற மாதத்துக்கு கட்ட தேவையில்ல அப்படின்ற ஸ்கீம் அது. ஸ்ரீகுமரனில் தான் இருந்தது 2013. அப்போது ஒரு 5th மந்த் கழிச்சு 6th மந்தில் எனக்கு குலுக்கலில் என்னோடய பேர் வந்துச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. மீதி இருக்க 5 மாதத்துக்கு நீங்கள் சீட்டு கட்ட வேண்டாம். 11 மாதத்துக்கான என்ன அமௌண்ட் வருதோ அதுக்கு நீங்கள் இப்போவே நகை எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்போது ரூ. 2865 இருந்தது. இப்போ விற்கிற விலைக்கு கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்க முடியல. நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சீட்டு போடுறத நிப்பாட்டலைங்க. ஒரு ரூ. 2000 ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ரூ. 5000 போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் 10,000ன்னு மாற்றினேன். அதுக்கப்புறம் 15,000ன்னு மாற்றினேன். இப்போது என்ன பேசிஸில் போட்டுட்ருக்கேன்னா, ஒரு மாதம் ஒவ்வொரு கிராமாக கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நிறைய நகைக்கடையெல்லாம் அந்த ஸ்கீம் வந்துருச்சு. முன்னெல்லாம் பணமாக தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா ஆல்மோஸ்ட் சின்ன நகைக்கடையில் கூட இன்றைக்கி என்ன ரேட்டில் இருக்கோ அந்த ரேட்டில் வரவு வச்சுக்கலாம். கிராமாக கன்வெர்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. என்ன கேட்டால் பணமாக விற்கிறத விட கிராமாக கன்வெர்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். நான் பின்னாடி நான் என்ன மாதிரியான சீட்டு போட்டிருந்தேன், எதில் எப்படி வாங்கினா நம்ம பணத்தை சேவ் பண்ணலாம் அப்படின்ற மெத்தடெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க. இதெல்லாம் எதனால் ஏற்பட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் நான் தங்கத்தை சேர்க்கணும். என்கிட்ட தங்கம் நிறைய இருக்குது. ஒவ்வொரு நாள் எந்திரிக்கும் போதெல்லாம் நம்மக்கிட்ட கோல்டு நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு தாட்டு தான் எனக்குள்ளே இருந்துகிட்ருக்கும். நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படிலாம் நான் நினைக்கவே மாட்டேன். தங்கத்தை நான் விரும்ப இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுச்சுன்னா, எனக்கு அது நிறைய கொடுக்க ஆரம்பிச்சது. நம்மக்கிட்ட பணம் இல்லையே, நம்ம கம்மியாக தான் சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு நாளும் நினைக்காதீங்க. உங்களுடைய மனசில் நீங்கள் அதை ஆல்ரெடி வச்சிருக்கிறதாவே கற்பனை பண்ணுங்கள். அந்த கற்பனைகள் என்ன ஆகும்னா, இயற்கைக்கு அந்த பிரபஞ்சத்துக்கு கேட்டு உங்களுக்கு நிச்சயமாக அதை கொடுக்கும். அதுக்கான வழிமுறைகளை நான் என்னென்னலாம் பண்ணேன், இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் என்னென்னலாம் கேட்டேன், என்னெல்லாம் எனக்கு கிடைச்சிது, என் வாழ்க்கையில் உண்மையாலுமே நான் என்னத்தை அக்யூர் பண்ணினேன் அப்படின்றத இனி வர்ற வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.